நேரம் மதியம் 1:20. இன்றைக்கி எங்கள் ஆள் எப்படி பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். எங்கள் ஆளோட நிலமை இப்படி தான் இருக்குது. விளையாடுறன்ற பேரில் ஒரு பொம்மையும் ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேங்கிறாரு. கிச்சனோட நிலமை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. கிச்சனை நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு விடிஞ்சிரும் போல். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பால்கனிக்கு போய் மிஷின் ஆன் பண்ணி விட்டு வந்துடும். அவன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். எங்கால் தூங்குறாருன்னு எதிரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவர் தூங்குவாரானா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தூங்கிட்டாரு. லைட் அமர்த்தி கதவை நல்லா சத்தமே வராமல் சாத்திடணும். அவ்வளோதான். பின்னாடி கமலஹாசனோட பாட்டு வேலைன்னு போட்டு ஆரம்பித்து வேகமாக வேலையை முடிக்கணும். ரியல் லைஃப்லேயும் இவ்வளோ வேகமாக நடந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் பெருக்கிற இடத்துல 2-3 இடத்துல பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எங்கள் ஆள் கண் ரொம்ப ஷார்ப்பு. ஒரு சின்ன தூசி கூட விடாமல் எடுத்துருவார். பெருக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பெண்டு நிமிர்ந்து போயிடும் போல். அவ்வளோதான். இதுதான் நம்ம ஹாலோட நிலைமை. பார்த்திங்கன்னா நம்ம ஹால் ரொம்ப அழகாகிடுச்சு. இப்போ பெட்ரூம் பார்த்துக்கோங்க. லைட் போட்டால் எங்கள் ஆள் முழிச்சிருவான்ற காரணத்தால் லைட் போடாமல் காட்டிக்கொண்டு இருக்கிறேன். கிச்சன் கீழே நல்லா சுத்தமாகிடுச்சு. இன்னும் மேலே நம்ம பாத்திரம் விளக்கணும். அதுக்கு முன்னாடி துவைச்ச துணியெல்லாம் காய போட்டாச்சு. காய போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டாச்சு. ஸ்க்ரீனை திறந்து உள்ளே காற்று உள்ளே வர வச்சாச்சு. அப்புறமா பழைய சோறெல்லாம் எடுத்து போட்டு கவுண்டர் டாப் ஒரு தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நேரம் 2:35. ஆரம்பிடா. நான் இன்னைக்கு இந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் எனக்கு தெரியலை. அது ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ஜாபாக இருக்குது. பாருங்க, நான் பேசக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் நான் பெத்த மகன். அவ்வளோதான். அது என்னமோ தெரியல. பாத்திரம் விளக்க ஆரம்பித்தா மட்டும் டைம் போகிறதே தெரியாது. அந்த பாத்திரம் விளக்கும்போது மட்டும் மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நம்ம வளர்ந்த காலம் எப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த தோசைக்கல்லை கழுவலாம் எடுத்து நான் பண்ண பெரிய தப்பாக அதுதான். தோசைக்கல்லை கழுவி அது கலர் வெள்ளையானாலும் என் கையெல்லாம் வலிச்சு போச்சு. மணி 3:20 ஆயிடுச்சு. எங்கள் ஆள் முழிச்சிட்டார். அவர் போத்தி படுத்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு ஸ்க்ரீனை திறந்து விட்டோம். எங்கள் வீட்டில் ஸ்க்ரீனை திறந்தாலே லைட்டு போட தேவையில்லை. மணி 4:35. வீடோட நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. பேலன்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். இன்றைக்கி நான் பார்த்த வேலைக்கு கிடச்ச பரிசு. பாய்.